கணேஷ் வேல் காரணை தாளம்பூர் வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். வீரராவா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு முன்னாடி டு பி ஆனஸ்ட் நிறைய பில்டர்ஸ் ரிவ்யூ பண்ணோம். இன்ஃபேக்ட் கொட்டேஷன் கூட வாங்கியிருந்தோம் 2-3 பில்டர்ஸ். பட் நாங்கள் வீடியோவில் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் வீரராவா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அவங்களோட த வே தே டிசைன், த டிசைன் வாஸ் வெரி குட். த அவுட்புட் ரைட், த பில்டிங்கோட டிசைன் அது வந்து இட் வாஸ் ஸ்டுட் அவுட் கம்பேர்ட் டு அதர் பில்டர்ஸ். தட் இஸ் நம்பர் ஒன். ஸோ நாங்கள் எப்படிலாம் வேணும்னு நினைக்கிறோமோ எல்லாத்தையுமே வி எக்ஸ்பிளைன் டு மிஸ்டர் பிரபாகர். ஸோ அவர் வந்து ஹி அண்டர்ஸ்டுட் எவ்ரிதிங் அண்ட் ஹி கிரியேட்டட் அ கஸ்டமைஸ்டு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பிளான் பேசிக்கலி ஃபார் அஸ். அண்ட் தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் வி செலக்டட். மற்ற பில்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தே ஹேவ் அ டெம்ப்ளேட், ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட், இப்படி தான் நாங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வீரராவா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தே ஆர் வெரி ஃபிளெக்சிபிள் இன் அகாமடேட்டிங் ஆல் அவர் நீட்ஸ். And including quality of the material what we wanted to use, அது எல்லாமே வந்து they are accommodative. So that is main reason we preferred Veerarava Constructions. Elevationல வந்து two things. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா elevation design நல்லா இருக்கணும். எங்க பட்ஜெட்குள்ள இருக்கணும்னு கேட்டோம் நாங்க. ஓகேவா? சோ என்ன சொல்லுங்க? அதான் எங்க பட்ஜெட்குள்ள இருக்கணும்னு கேட்டோம் நாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கரெக்ட்டா பிளான் பண்ணி கொடுத்தாங்க. சோ எல்லாமே வந்து நாங்க தான் செலக்ட் பண்ணோம் ஃபைனலா. அது வந்து காஸ்ட்டுக்குள்ள, அதாவது பில்டர் ஸ்கோப்ல வருதா வரலையான்றதெல்லாம் இட் வாஸ் வெரி டிரான்ஸ்பரண்ட். ஸோ அந்த டிரான்ஸ்பரன்சி வாஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ் டு டிசைட் வாட் வி வாண்டட். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு வி கம்ப்ளீட்டட் த என்டையர் ஹவுஸ் பேஸ்ட் ஆன் அவர் ப்ரிஃபரன்ஸ். ஏன்னா இது வந்து ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம். ஸோ வி நீட் டு செலக்ட் அ ப்ராப்பர் பில்டர், கரெக்ட் பில்டர். அவங்க ஆன் டைம்ல டெலிவர் பண்ணணும், குவாலிட்டி டெலிவர் பண்ணணும், காஸ்ட் ஓவர் ரன் ஆகாமல் டெலிவர் பண்ணணும். இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா வி ஹேட் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் வீரராவா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நாங்கள் வந்து வி ஆர் கன்ஸ்ட்ரக்டிங் திஸ் ஹவுஸ் ஆஃப்டர் 25 years இன் சென்னை. நாங்கள் பயந்துக்கிட்டே தான் ஸ்டார்ட் பண்ணோம். பட் வீரராவா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்க ஒர்க் ஃபினிஷ் பண்ணது ப்ளஸ் பட்ஜெட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இட் வாஸ் அப் டு அவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். தேர் வாஸ் நோ சர்ப்ரைஸ். எல்லாமே வந்து நாங்கள் எதிர்பார்த்தபடியே கரெக்டாக முடிஞ்சிச்சு ஆக்சுவலாக. ஸோ டெஃபினெட்லி வில் ரெஃபர் வீரராவா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு எவ்ரிபடி who ever wanted to build without worrying about the cost and timeline. இந்த வீடு நம்ம சென்னை காரணையில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீடு கட்ட பயன்படுத்தியிருக்க லேண்டோட அளவு 50/32. நார்த் ஃபேசிங் பிளாட், நார்த் ஃபேசிங்லேயே மெயின் டோர் வச்சு பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இந்த வீட்டை பற்றி ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு அப்டேட் கிடைக்கும். டோட்டலாக இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா 1600 ஸ்கொயர் ஃபீட். நம்ம இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு ஃப்ளோர் அண்ட் கிரவுண்ட் ஃப்ளோர் 1130 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பண்ணியிருக்கோம். ஒரு ஒர்க்குமே கிளைண்டோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த வீட்டில் நம்ம பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெரிய கார் பார்க்கிங் அண்ட் அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னா ஒரு பெரிய லிவிங், 2 பெட்ரூம், நல்ல ஸ்பேசியஸான கிச்சன். வீட்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா செட்பேக் கொடுத்து தான் இந்த வீட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீட்டை பற்றி இந்த வீட்டோட கிளைண்ட் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா வாங்க பார்க்கலாம். அவங்க வந்து ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்க வீடை வந்து போய் பார்த்தோம். the quality was good. Then we decided to take it further. And the process, end-to-end process, it was very smooth. Starting from plan approval, EV and design, எல்லாமே வந்து it went very smooth. One difference, right? The complete house construction, எங்களோட நீடுக்கு தகுந்த மாதிரி they planned everything. The design பார்த்தீங்கன்னா we only finalized the design how we wanted our house. So they supported end to end. எஸ், ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக முடிகிற வரையுமே ஃபுல் சப்போர்ட் நம்ம சைட்லேருந்து கொடுத்துருவோம். இப்போ சொந்தமாக வீடு கட்டுறவங்களுக்கு எங்கே போய் இபி அப்ளை பண்ணுறது, யாரை வச்சு மூவ் பண்ணுறது, ஸ்டார்டிங்கில் நம்ம வீடு கட்டுறதுக்கு தேவையான அப்ரூவல் வாங்குறது, இந்த மாதிரி நிறைய டவுட் இருக்கும். நம்ம ஒரு சைட்டை டேக் ஓவர் பண்ணோம் அப்படின்னா A to Z எல்லா சப்போர்ட்டுமே நம்ம பண்ணி கொடுத்துருவோம். அதனால நம்ம கிளைண்ட்டுக்கு ரொம்ப ஈஸியாகவே எல்லா ஒர்க்குமே முடியும். அதுதான் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரை சப்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறோம். I watched very closely by visiting the site very regularly. Starting from cement, iron rods, M-sand, all the material were very quality and the grade also used for concrete எல்லாமே வந்து it was matching up to the agreement. So that is one of the reason I really like Veerarava Construction. So they did what they promised.
வீரராவா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு முன்னாடி டு பி ஆனஸ்ட் நிறைய பில்டர்ஸ் ரிவ்யூ பண்ணோம். இன்ஃபேக்ட் கொட்டேஷன் கூட வாங்கியிருந்தோம் 2-3 பில்டர்ஸ். பட் நாங்கள் வீடியோவில் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் வீரராவா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அவங்களோட த வே தே டிசைன், த டிசைன் வாஸ் வெரி குட். த அவுட்புட் ரைட், த பில்டிங்கோட டிசைன் அது வந்து இட் வாஸ் ஸ்டுட் அவுட் கம்பேர்ட் டு அதர் பில்டர்ஸ். தட் இஸ் நம்பர் 1. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா when we started the interaction with வீரராவா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், எஸ்பெஷலி பிரபாகர், ஐ திங்க் he is the MD, right? ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா he was very approachable. He was able to understand our need. அதே மாதிரி அவர் சொல்ற எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் வெரி ஃபிளெக்சிபிள் இன் நேச்சர். ஸோ ஒரு ரிஜிடா இல்லாமல் இப்படி தான் நாங்கள் பில்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் he accepted all our demands. நாங்கள் எப்படிலாம் வேணும் அப்படின்னு நினச்சிருந்தோம் அப்படின்னா we have been waiting for so many years to build this house. ஸோ நாங்கள் எப்படிலாம் வேணும்னு நினைக்கிறோமோ எல்லாத்தையுமே we explained to மிஸ்டர் பிரபாகர். ஸோ அவர் வந்து he understood everything and he created a customized building construction plan basically for us. And that is one of the reason we selected. மற்ற பில்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா they have a template, standard template, இப்படி தான் நாங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. But வீரராவா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் they are very flexible in accommodating all our needs. And including quality of the material what we wanted to use, அது எல்லாமே வந்து they are accommodative. So that is main reason we preferred வீரராவா constructions. So நாங்கள் என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் before we செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி வீரராவா கன்ஸ்ட்ரக்ஷன் செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி we wanted a reference house. They took us to one of the house in வேங்கை வாசல். அந்த ஹவுஸ் பார்த்தோம். ஸோ இட் வாஸ் ரியலி குட். அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஃபைனல் டிசைன் பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் எலிவேஷன் எவ்ரிதிங் வாஸ் ரியலி ஒண்டர்ஃபுல். அதுக்கப்புறம் தான் வி தாட் கோயிங் வித் வீரராவா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். வீட்டோட பிளாட் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்டேஜ் வந்து ஒரு 50 feet இருக்கும். இது லென்த் பார்த்தீங்கன்னா ஒரு 30 feet 33 feet தான் இருக்கும். ஸோ எங்களோட பிளாட் சைஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரெக்டாங்குலாக இருக்கும். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணணும் அப்படின்றதான் எங்களோட பிளான் ஆக்சுவலாக. ஸோ அவங்க நிறைய டிசைன் வி ஸ்டார்டட் வித் இனிஷியல் டிசைன். அந்த டிசைன் வந்து ஒரு பேசிக் டிசைன்லேருந்து இட் டுக் ஆல்மோஸ்ட் ஒரு 2 to 3 weeks எடுத்துட்டோம் டு ஃபைனலைஸ் த ஃபைனல் டிசைன். இட் வென்ட் த்ரூ மல்டிபிள் ரிவிஷன்ஸ். ஸோ இது எப்படி சொல்கிறதுனா த ஃபைனல் அவுட்புட் வாட் வி ஆர் சீயிங் டுடே வென்ட் த்ரூ மோர் தென் 10 ரிவிஷன்ஸ். அதுக்கப்புறம் தான் வி ஃபைனலைஸ் த டிசைன் ஆக்சுவலாக. பட் த அட்வான்டேஜ் இஸ் நம்ம ஃபைனலாக டிசைன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து டூரிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சம் ஆஃப் த சேஞ்சஸ் வி மேட் ஸ்மால் சேஞ்சஸ் பேஸ்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன் அண்ட் பேஸ்ட் ஆன் ஹவு இட் லுக்ஸ் லைக் ஆக்சுவலி. ஸோ தட் ஆல்சோ வீரராவா கன்ஸ்ட்ரக்ஷன் அகாமடேட்டட் ஆல் அவர் டிமாண்ட்ஸ் டூரிங் த கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த வீட்டில் நம்ம டோட்டலாக 5 பெட்ரூம் பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். G+1 இந்த வீட்டை நம்ம பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த சைட்டில் நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்க ஒரு ஒர்க்குமே கஸ்டமரோட நீடுக்கு ஏற்ற மாதிரி தான் பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். ஒரு வீட்டை ஸ்டார்டிங்லேருந்து ரொம்ப ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போய் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறதுக்கு ஒரு பில்டரோட சப்போர்ட் ரொம்பவே முக்கியம். ஸோ அதனால தான் நம்மளோட கிளைண்ட் நம்ம ஸ்டார்டிங்கில் சொல்கிறது ஒன்று தான். வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்களோட பட்ஜெட் என்ன, உங்களோட தேவை என்ன, ஃப்யூச்சரில் நீங்கள் எத்தனை ஃப்ளோர் கட்ட போகிறீங்க, அதாவது இப்போ G+1 பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம், ஃப்யூச்சரில் நீங்கள் G+2 கட்டுவீங்களா. ஸோ இந்த மாதிரி அவங்களோட சின்ன சின்ன தேவைகளையும் அறிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம முழுமையாக வீடு கட்ட பிளான் பண்ணுவோம். வீடுங்கிறது நம்ம வாழ்நாளில் ஒரு முறையோ இல்லை 2 முறையோ கட்ட போகிற ஒரு அடிப்படையான தேவை. அதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒன்னொன்னையும் பார்த்து குவாலிட்டியாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்கணுங்கிறது எங்களோட நோக்கம். இந்த வீடு நம்ம சென்னை காரணையில் பர் ஸ்கொயர் ஃபீட் 2150 ரூபாய்க்கு கட்டி கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் ஐ டென்ட் ஃபேஸ் எனி ப்ராப்ளம் டூரிங் த என்டையர் ப்ராசஸ் ஆஃப் திஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். ஏன்னா இது வந்து ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம். ஸோ வி நீட் டு செலக்ட் அ ப்ராப்பர் பில்டர், கரெக்ட் பில்டர். அவங்க ஆன் டைமில் டெலிவர் பண்ணணும், குவாலிட்டி டெலிவர் பண்ணணும், காஸ்ட் ஓவர் ரன் ஆகாமல் டெலிவர் பண்ணணும். இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா வி ஹேட் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் வீரராவா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நாங்கள் வந்து வி ஆர் கன்ஸ்ட்ரக்டிங் திஸ் ஹவுஸ் ஆஃப்டர் 25 years இன் சென்னை. நாங்கள் பயந்துக்கிட்டே தான் ஸ்டார்ட் பண்ணோம். பட் வீரராவா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்க ஒர்க் ஃபினிஷ் பண்ணது ப்ளஸ் பட்ஜெட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இட் வாஸ் அப் டு அவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். தேர் வாஸ் நோ சர்ப்ரைஸ். எல்லாமே வந்து நாங்கள் எதிர்பார்த்தபடியே கரெக்டாக முடிஞ்சிச்சு ஆக்சுவலாக. ஸோ டெஃபினெட்லி வில் ரெஃபர் வீரராவா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு எவ்ரிபடி ஹூவர் வாண்டட் டு பில்ட் வித்வுட் worrying about the cost and timeline. வீரராவா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்
எனக்கு பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தே கம்ப்ளீட்டட் எவ்ரி திங். என்னெல்லாம் ப்ராமிஸ் பண்ணாங்களோ எல்லாமே தே டெலிவர்ட். எஸ்பெஷலி குவாலிட்டி, நான் சில குவாலிட்டி செக்லிஸ்ட் நான் வச்சுருந்தேன். சின்ஸ் ஐ நோ ஹவு த மெட்டீரியல் வில் பி யூஸ்டு இன் த கன்ஸ்ட்ரக்ஷன். நான் கேட்ட எல்லாமே வந்து தே டெலிவர்ட். ஓகே, நான் வந்து இன்க்ளூடிங் கான்க்ரீட் கிரேட் M25 கிரேட், அந்த கிரேட் முதல் கொண்டு தே டெலிவர்ட் அஸ் பர் த ப்ராமிஸ். அதே மாதிரி அப்ரோச்சபிள், அது ஒரு அட்வான்டேஜ். ஐ கேன் ஸ்பீக் டு எனி ஒன் இஃப் அட் ஆல் ஐ ஹாவ் எனி கன்சர்ன்ஸ், அது ஒன்று. அதே மாதிரி அந்த பேமெண்ட்ஸ் ஆல்சோ ரைட், தேர் வெரி ஃப்ளெக்சிபிள் லைக் அதர் பில்டர்ஸ் ரைட், வெரி ஸ்ட்ரிக்டாக இல்லாமல் ஓகே இஃப் இட் டிலேஸ் லிட்டில் பிட் தே ஆர் ஸ்டில் ஃபைன். Overall, I want to thank everybody who involved in this constructions, all the site engineers and Virarava Constructions, and especially the site engineers, everybody, right? Kamesh, Lodson, அதுக்கு முதல்ல வந்து ஆனந்த் and எல்லாருமே அங்கே ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து தே ஆர் ரியலி ஹெல்ப்ஃபுல். தே வேர் வெரி அகாமடேட்டிவ். நான் கேட்குறதெல்லாம் வந்து தே அண்டர்ஸ்டுட், தே டெலிவர்ட் ப்ராப்பர்லி. தேங்க்ஸ் டு எவ்ரிபடி அண்ட் எஸ்பெஷலி த மெயின் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மிஸ்டர் பிரபாகர் அண்ட் வீரராவா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் டெலிவரிங் திஸ் குவாலிட்டி ஹோம். தேங்க்யூ. எல்லாமே இப்போ பர்ஃபெக்டாக இருந்தது. எங்களுக்கு எந்த பேர்டனும் இல்லாமல் சிம்பிளாக எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. அதனால வீரராவா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ்.